Hi viewers and dear subscribers, how are you all doing today? I hope you all are doing great. Welcome back to our YouTube channel. This is Chintraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you how to use in the twinkling of an eye in English sentences through Tamil. So, are you all ready to learn? Yes, let's get started. So, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த twinkling of an eye அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸ் வந்து எப்படிலாம் இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த twinkling of an eye அப்படினா ரொம்ப ஃபாஸ்ட், ஓகே, வெரி ஃபாஸ்ட். அதாவது ஏதாவது ஒரு வேலையை வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்டா செய்றோம் அப்படினா அந்த இடத்துல வந்து இந்த twinkling of an eye அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். இன்னும் பேச்சு வழக்குல சொன்னா இந்த twinkling of an eye அப்படினா கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நம்ம பேசும்போது சொல்லுவோம், டேய் இந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, இதை நான் வந்து கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள பண்ணுவேன், ஸோ இந்த வந்து கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள இதை நான் வந்து முடிச்சிருவேன். இப்படி நம்ம கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம் இல்லையா, அதை தான் வந்து இந்த twinkling of an eye அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ்ல வந்து பேச போறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் look at this example. So in the twinkling of an eye அப்படினா very fast, அதாவது ரொம்ப வேகமா பண்றது, பேச்சு வழக்குல கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள. ஓகே, in the twinkling of an eye we will finish the food. Yes, இந்த we will finish the food அப்படினா in the twinkling of an eye we will finish the food. கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நாங்க வந்து இந்த ஃபுட்டை வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஃபுட்டை வந்து நாங்க சாப்பிட்டுருவோம், சீக்கிரமா சாப்பிட்டுருவோம். குழந்தைங்க எல்லாம் சொல்லும், இந்த ஃபுட்டை வந்து நான் வந்து கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுருவேன், இது என்னோட ஃபேவரட் ஃபுட். ஸோ அப்படின்னு நான் சொல்லும் இல்லையா, ஸோ கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அப்படின்னு வந்துட்டாலே இந்த twinkling of an eye. ஓகே, இந்த twinkling of an eye we will finish the food. And second one, in the twinkling of an eye we will complete this work. எஸ், நாங்க வந்து கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள இந்த வேலையை வந்து நாங்க முடிச்சிருவோம். ஓகே, இந்த twinkling of an eye we will complete this work. ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வேகமா பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த twinkling of an eye அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். இந்த twinkling of an eye we will rob the bank. எஸ், நாங்க வந்து கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள இந்த பேங்கை வந்து நாங்க கொள்ளையடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த twinkling of an eye அப்படிங்கறத ஃபிக்ஸ்டா வச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இதுல இருக்கக்கூடிய வேர்பெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணா மட்டுமே வந்து இந்த twinkling of an eye அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த twinkling of an eye அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கிறது, வெரி ஃபாஸ்ட், பேச்சு வழக்குல கண்மூடி திறக்கிறதுக்குள்ள. ஓகே, so I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye, take care.